பாங்கல் பார்க் சைடு சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன். ஏதாவது கல்யாணம் நடந்தால் உள்ளே அப்படியே போகும்போது வாட்ச்மேன் கவனிச்சிடுவாருன்னு எனக்கு தெரியும். அப்படியே சைக்கிள் ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு ஹாய் வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேர் சொல்லிவிட்டு உள்ளே போவேன். உள்ளே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. அது எடுத்துகிட்டு நான் தங்குற அந்த ரங்கராஜபுரத்தில் வீட்டு எதிரில் வந்து ஒரு சின்ன மளிகை கடை இருக்கும். அண்ணா இது தேங்காய் ஒருத்தர் கொடுத்தாங்க, இதுக்கு பதிலாக ஏதாவது வெண்டைக்காய் ஏதாவது கொடுங்க அப்படின்னு, டொமேட்டோ ஏதாவது கொடுங்க அப்படின்னா அவர் இதை எடை போட்டு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ கொடுப்பாரு. நான் இருக்கிற 3 போர்ஷன்ஸுக்கு ஓனர் அம்மா வந்து பக்கத்தில் அதே வீட்டில் இருப்பாங்க. 4 ரூம் அவங்களுக்கு தனியாக. அங்கே போயிட்டு அன்னை உங்களுக்காக நான் டொமேட்டோவோ வெண்டைக்காவோ எடுத்துன்னு வந்தேன், ஏதாவது நீங்கள் ஊறுகாய் ஏதாவது செஞ்சீங்கன்னா சாம்பார் கொஞ்சம் உண்டு கொடுங்க, எனக்கு போதும், இது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ரைஸ் வச்சுக்க தெரியும், ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அதை சாப்பிட்டுட்டு அம்மா அப்பா மாதம் 100 ரூபா அனுப்புவாங்க. அது எடுத்து செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தை தெரியாமல் எப்படி நம்ம அது செலவு பண்ணாமல் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுல ஆர்வம் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸு ஒவ்வொருத்தர் லைஃப்பில் வரும். இசை மட்டும் இல்லை, நிறைய சேலஞ்சஸ் வரும். அது பயப்படாமல் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் தாமதமானாலும் கூட வெற்றி நிச்சயம்.